ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். ஆஸ் யூஷுவல் தெரியும் உங்களுக்கு, ஆயுத பூஜை அப்படின்றதுக்காக என்னுடைய ஆஃபீஸ் க்ளீனிங்காக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களை அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட்ஸில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு வேளை மொபைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முடிஞ்சதுன்னா மொபைலில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இன்றைக்கி அப்டேட் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் இந்த மார்னிங் அப்டேட் மட்டும் வச்சு பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50ல் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த 9 ரெட் கலர் கேண்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரேராக நான் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா ஒரு ட்ரெண்டு கரெக்ஷன் வந்தாவோ அல்லது ட்ரெண்டு கண்டினியூ ஆனாவோ சரி, அதில் பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து தான் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. மேபி இன்றைக்கி ஒரு ரெக்கார்டாக வந்து 10வது ரெட் கலர் கேண்டில் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி வேர்ல்டு லெவலில் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ட்ரம்ப் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது பெருசாக. ஸோ இதில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா 9 ரெட் கேண்டலுக்கு அப்புறம் வந்து சான்சஸ் வந்து வெரி லோ. அதாவது 10வது ரெட் கலர் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இந்த நிலவரம் வந்து அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது இந்த இதில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் சின்னதாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் அகைன் கண்டினியூ ஃபால் ஆச்சுன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பிளான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து ரெட் கலர் கேண்டில் வரதுனால இப்போ அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வருமா, எப்படின்னா வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி கேப் டவுனு கேப் அப் அந்த மாதிரி இல்லை. வெறும் 3 பாயிண்ட் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் காமிக்கு. இதை வந்து ஃப்ளாட் தான் நம்ம எடுத்துக்க முடியும், க்ரீனில் எடுத்துக்க முடியாததை. ஓகே, சரி. இதை நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி ஒரு பிளான் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பட்டன் தட்டி வீடியோ பாருங்கள். ஏன்னா இப்போ வர பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங் யாரும் காமிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு நானே ஒரு செக் பண்ணிக்கிறேன், உண்மையிலே வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஜஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நேற்று ஒரு என்ட்ரி எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த டாப்பில் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ரிஜெக்ஷன் வச்சு நம்ம ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணோம். ரைட்டுங்களா? இது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம், எங்கள் எக்ஸிட்டும் ஆகிட்டோம். இப்போ சேம் அதே மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சு. ஆனால் குறுகிடுச்சு. அதனுடைய ஏரியா வந்து ஷார்ப்பில் இருக்குது. அதாவது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு ட்ராப் மாதிரி காமிச்சிட்டு அகைன் வந்து கண்டினியூ ஃபால் ஆகலாம். ஓகே, சினாரியோ நம்பர் 1. ரைட்டுங்களா? சரி. இல்லைப்பா மார்க்கெட் இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அது இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு வச்சிங்களேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பிரேக் டவுனுக்கான சான்சஸும் இருக்குது. சரி, இதில் நாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் தாண்டி அதாவது க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், அதாவது 24,660க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் இருக்குது. இது மாதிரி குச்சி இல்லை, ரிஜெக்ஷன், இது மாதிரி ரிஜெக்ஷன் இல்லாமல் க்ளோஸ், அது சாலிட் க்ரீன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,740 வெல்லும் ப்ரைஸ் ஃபஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு அங்கே ஒரு ரீசன்ஸ் இருக்குது, ரெண்டாவது இங்கே ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கண்டினியூ ஃபால் ஆகலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த இதில் க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரிப்பா. இல்லை மார்க்கெட்டு இங்கேயே இன்னும் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்றப்போ அகெயின் வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் உண்மையிலே அது சாலிடாக காமிக்கல, அது எல்லாருக்கும் ஃபேக் பிரேக் டவுன் மாதிரி காமிச்சிட்டு மேலே ரிட்டர்ன் ஆகிடுதா அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டவுன் சைட் க்ளோசிங் கொடுக்குதா இல்லை ரீடெஸ்ட் வந்து அகைன் ஃபால் ஆகுதான்னு பார்த்துட்டு, ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் சின்னதாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் டவுன் சைடுக்கான ஒரு பிளானையும் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சார் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ரெகுலராக வந்து 5-10 பேர் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு புரியாத கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. நிறைய பேர் சொல்ல ஏன் சார் சும்மா லைக் கமெண்ட் கேட்டுருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது எத்தனை பேர் கை தட்டுறாங்க, எத்தனை பேர் வந்து அது சும்மா அப்படியே இன்னும் டைம் பாஸ் மாதிரி வடை பண்ணா பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போயிடுறாங்க, அது நம்ம காதல் கூட வாங்காமல் அப்படின்ற விஷயம் தெரியணும் இல்லையா. இதை ஃபார்மாலிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு
அதுக்கப்புறம் சும்மா கடமைக்கு பார்க்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அந்த எவ்ரி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். இப்போ சபையில் ஸ்பீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் அவங்க பாட்டு வீட்டுக்கு அதை பேசிட்டு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் சுவாரஸ்யம் இல்லை, அவங்க சொல்கிறது அங்கே புரியலையோ இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 விஷயம் நடக்கும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது, சரி அவங்களுக்கு புரியாமல் கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கீழே லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கேட்டிருக்கேன், ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன ஒரு பிளான் வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி என்னுடைய பிளான் பிரகாரம் டாப்பில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு அங்கே ப்ரைஸ் எனக்கு தெரியணும், ஆனால் இங்கே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பில் மேலே கொண்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் 200 EMA லைன் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 55,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வராங்களோ அது வரலும் பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து அப் சைடு. எப்போ இந்த ட்ரெண்ட் கட் ஆகிட்டு கீழே லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் திரும்புகிறாங்களோ அது வரலும் நம்ம ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் சொல்லலாம் சார் ஏன் சார் 55,000 தான் அங்கே தான் நீங்கள் போகணும், அதுக்குள்ளே ப்ரைஸ் திரும்பாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 55,000 ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆகுதோ அந்த ஏரியாவை நம்ம டார்கெட்டாக வச்சு வெளியே வரலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு 55,000 ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு சைக்காலஜி நம்பரும் இல்லையா, ஒரு சென்டிமெண்ட் நம்பரும் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாவே இருந்தது. ஸோ மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் 200 EMA லைனுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது பேங்க் நிஃப்டியோட சாப்டர் இன்றைக்கி க்ளோஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் சேம் இந்த கண்டினியூஷன் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட்லையும் இதை நிஃப்டி எப்படி கண்டினியூஷன் பண்ணோம் இதே மாதிரி தான் கண்டினியூஷன் தான். அந்த ப்ரைஸ் வந்து மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் அகைன் சப்போர்ட் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்தால் அகைன் உங்களுக்கு 80,800 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வரலாம் பிறகு ப்ளஸ் இந்த 200 EMA லைனும் கிட்டக்கிட்ட வந்து உங்களுக்கு டச் ஆகிறதுல. ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.